ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு எஸ்பை எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். இனி நம்ம சேனலில் ஒரு சைனா போட்டி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லித்தியம் பேட்டரியோட 5000 வோல்டேஜ் செக் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வருது, இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இது எதற்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பேசிக்கான ஒரு சின்ன ரிவ்யூ மற்றும் இந்த மிஷினோட அன்பாக்ஸ் தான் இனி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஓப்பன் பண்ணிடலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எதற்காகலாம் இது பயன்படுது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5000 மிஷினோட பாக்ஸ் மேலே சைனாவில் வந்து எழுதியிருக்கும். ஏன்னா நம்ம லித்தியம் பேட்டரிக்காக யூஸ் பண்ணுற எல்லா மிஷினரிஸுமே டைரக்ட் டு சைனா இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான். தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ எந்த ஒரு மெட்டீரியலுமே லித்தியம் பேட்டரி செக் பண்ணுற மாதிரி கிடையாது, இன்னும் வரலை. எல்லாமே சைனா இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான். பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ். உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைஸ் எடுத்து வெளியே வச்சிடலாம். அண்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி ஒயரு அண்டு பின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதில் இருக்கிற ஸ்பெக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, இதை சொல்கிறதுக்கு தான் நான் வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு. இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம், அந்த ஒயர்லாம் என்னென்ன டைப் ஒயர்லாம் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல்டர் டைப் கொடுத்துருக்காங்க செக் பண்ணுறதுக்கு. இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் செல், லித்தியம் செல்ஸ்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்து டேரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதை லூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் எல்லா டைப் ஆஃப் பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். லித்தியம் அயன், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டு அண்டு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய லித்தியம் பேட்டரிஸ், லித்தியம் பாலிமர் பேட்டரி, எல்லா பேட்டரியுமே செக் பண்ணலாம். இது இல்லாமல் லெட் ஆசிட் பேட்டரி கூட இது மூலிமா நீங்கள் செக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதில் ப்ளஸ் மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க, எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறது. ஸோ இது நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இதில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இதை எடுத்து ஓர வச்சிடலாம். அடுத்த பின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிப் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி லெட் ஆசிட் பேட்டரி இருந்துச்சு அப்படின்னா அதோட 5000 வோல்டேஜ் செக் பண்ண அப்படின்னா அதுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஒயர் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5000 வந்து, அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. 5000னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த செல்ஸில் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இது 2 ஒயர் வரும். ஒன்று வோல்டேஜ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓம் செக் பண்ணுறதுக்கு. இந்த பின் வந்து ஒன்று இருக்குது. இதை எடுத்து ஓர வச்சுட்டு பார்த்தா அப்படின்னா இன்னொரு பின் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம கையிலே வந்து பார்த்திங்கன்னா செல்ஸை வந்து வச்சு செக் பண்ணுறதுக்கான அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓர வச்சிடலாம். இதெல்லாம் நம்ம செக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன மீட்டர். இந்த மீட்டர் மூலிமா தான் நீங்கள் ஒரு பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம், வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஒரு செல் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸை பவர் பண்ணுறதுக்கான லித்தியம் அயன் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1000 mAh, 3.7 வோல்ட்டில் 1000 mAh வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரி. இது இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் பின் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது மூலிமா நீங்கள் இந்த பேட்டரி வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெறும் இந்த 5 வோல்ட் மட்டும் இன்புட்டாக கொடுத்து இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மிஷினில் இந்த பேட்டரி எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அது இல்லாமல் இந்த மிஷினுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. 6 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 6 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ புது மிஷினும் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 6 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கைட்டியாச்சு. இதை ஓப்பன் பண்ணும்போது ஏன்னா தொண்ணு இருக்காமல் கொஞ்சம் சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டிஸ்பிளே பின்னு அண்ட் இதோட பின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மதர் போர்டு கூட அதில் இது கழட்டும் போது ஸ்லோவாக கழட்டுங்க. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து வெளியே வந்து எடுத்தாச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து டிஸ்பிளே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒரு 10 பின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு கூட வந்து அட்டாச் ஆகும். இது நீங்கள் வச்சு இழுத்து பின்னுக்குன்னு மடங்கிச்சுன்னா திருப்பி அதை நிமித்தணும் போகணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த செக்ஷன் எடுத்து அப்படியே ஓரம் வச்சிடலாம், அது நம்மளுக்கு யூஸ் கிடையாது. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்து வரோம். ஸோ இதில் பேட்டரி ஃபிட் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைக்க போகிறோம். மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்காங்க, வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வைக்கிறதுக்கான அந்த இடம். இது 5 வோல்ட் பின்னு, சார்ஜ் பின் டைப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைப்பட்டால் இது மூலியமாகவே பவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி போடாமல். இல்லை வெளியில் எத்தனை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பேட்டரி கம்பல்சரியாக தேவை. எல்லா இடத்துலையும் மொபைல் சார்ஜராக பவர் பேங்கே தூக்கின்னு போக முடியாது. ஸோ அதனால் இன்பில்டாக பேட்டரி வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே ப்ளஸ் மைனஸ் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் இருக்கும், மைனஸ்க்கு பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல சால்டர் வந்து பண்ண போகிறோம். கண்டிப்பாக சால்டரிங் மிஷின் வேணும். ஸோ எலக்ட்ரானிக்கோட பேசிக் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சால்டரிங் மிஷின் அண்ட் மல்டிமீட்டர் வச்சுருப்பாங்க. சால்டரிங் மிஷின் கம்பல்சரி. இதை நான் இப்போ சால்டரிங் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த போர்டு கூட இந்த பேட்டரி வச்சு சால்டர் வந்து பண்ணியாச்சு. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து வந்து பண்ணிக்கோங்க இதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் இது. இந்த டபுள் சைட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு இதை பிரிச்சுடலாம். பிரிச்சுட்டு இந்த பேட்டரியை கரெக்டாக இந்த டிஸ்பிளே வரதுக்கு கீழே வந்து வச்சு லைட்டாக ஒட்டிடுங்க கொஞ்சமாக. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சு இதில் நீங்கள் கீழே வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லை க்ளூ கூட நீங்கள் அடிச்சிக்கலாம். இது டேப் போடாமல் இல்லை க்ளூ அடிக்காமல் வச்சுட்டிங்கன்னா பேட்டரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆடினே இருக்கும், ஷேக் ஆகும். அது டிஸ்டர்பாக இருக்கும் நமக்கு கொஞ்சம். ஸோ அதனால் இதை ப்ராப்பராக இந்த மாதிரி வச்சுருங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வரும். ஸோ இந்த டிஸ்பிளேக்கு எந்த ஒரு டேமேஜாக ஆகாத மாதிரி நீங்கள் வந்து ஃபிட்டிங் வந்து பண்ணிக்கணும். இந்த ஸ்க்ரூ போகிற இடத்துலாம் ஒயர்லாம் போதும் என்னென்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இது நீங்கள் எப்படி கேட்டீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10 பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 10 பின்னு இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகணும். ஸோ அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்து ஹோல்ஸ் மாறாமல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஓகே ஆகிடும். ஸோ இப்போ மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதுலேருந்து கழட்டின அந்த 6 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேட்டரி அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மிஷின் ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்டர் அண்ட் பவர் ஆன் ஆஃப் பட்டன். இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இது மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அக்யூரேட்டாக காமிக்கும். இந்த நம்ம உள்ளே போட்ட பேட்டரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் சார்ஜ் காலியாச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த 5 வோல்ட் சாக்கெட் வையா நீங்கள் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்லீவ் இருக்குது, இது கட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ அது நீங்கள் லைட்டாக ஒரு பின் வச்சு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா பிச்சின்னு வெளியே வந்துடும். அதில் நீங்கள் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதான் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம செக் பண்ண போகிறது ஒரு நார்மலாக லித்தியம் அயன் செல்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 4 பின் வரும் இதில். இதை எடுத்து இதில் வச்சு இந்த த்ரெட் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இது ஓகேங்களா? இப்போ ஒயர் வந்து போட்டாச்சு. இப்போ செல்ஸ் எடுக்கிறேன் நான். ஸோ கைஸ், இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதாக நிறைய மாடல் செல்ஸ் வந்து எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா DMEGC பிராண்டோட 2600 mAh செல்லு இது. ஸோ எம்ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா 2600 to 2700 mAh வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். மில்லியம்ஸ் வந்து இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14லேருந்து 19 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ 2600E DMEGC பிராண்டு இது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க மில்லியோம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து செக் பண்ண போகிறோம். அண்டு இந்த பேட்டரியோட வோல்டேஜ் அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இதில் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.58லேருந்து 3.598 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வோல்டேஜ் கெப்பாசிட்டி இருக்கா, இந்த ஐஆர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த மிஷின் வச்சு செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த செல்லு DMEGC பிராண்டோட 2600 mAh இங்கே 26E அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வர எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது அண்ட் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது இந்த பிராண்ட் செல்லு தான். குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது 2600 mAh. இப்போ நம்ம இதை செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கணும். இதில் 2 பின்னு வரும் உங்களுக்கு. ஸோ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் வேல்யூ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செல்லில் வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும். இப்போ நான் வந்து செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ப்ளஸில் ப்ளஸ், மைனஸில் மைனஸ் கரெக்டாக வைங்க. மாற்றி வச்சா எதுவும் ப்ராப்ளம் வராது. பட் நம்ம ப்ராப்பராக செக் பண்ண அப்படின்னா அது ப்ராப்பராக வச்சா மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஸோ இந்த 2 டெர்மினலும் படுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சு நான் அழுத்துறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 3.585 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ். அண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா 15.73 மில்லியோம்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக காமிக்குது உங்களுக்கு. ஸோ நல்லா பாருங்கள், வோல்டேஜ் 3.585 மில்லியோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15.731 இருக்குது. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.58லேருந்து 3.598 வரைக்கும் இருக்குன்னு போட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 14 to 19, இது 15 இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த அளவு இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ அந்தளவு செல்லோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுக்க முடியும். செல்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத இதோட ஐஆர் வேல்யூ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா மீன் பண்ணோம் உங்களுக்கு. ஒரு வேளை இதோட ஐஆர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகினே இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, 40-50லாம் வருதுன்னா அந்த செல்லை யூஸ் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ வேல்யூ கம்மியாக இருக்கோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா செல்லோட லைஃப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கெப்பாசிட்டி ஃபுல்லாக வந்து வெளியில் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? இது 2600. இதை செக் பண்ணி பார்த்துருவோம். அடுத்ததாக நம்ம செக் பண்ண போகிறது 2900. ஸோ இதே DMEGC பிராண்டிலே வந்து பார்த்திங்கன்னா 2900 mAh இது.
ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாலுமே அந்த தெளிவு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2850 2875 mAh வரைக்கும் இதில் இருக்கும் அப்படிங்கிறது போட்டிருங்க. வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அங்கே என்ன இருந்துச்சு அதே வோல்ட் தான் 3.586 இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸுக்கு 100 பீஸ் வரும். ஸோ இதோட மில்லியம்ஸ் வந்து பார்க்குறீங்க 16. வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3.58. ஸோ இது 2600. ஸோ இந்த பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்களோ அது அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. செல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். யாருக்காச்சும் தேவைன்னா நீங்கள் நம்மகிட்ட வந்து இந்த செல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது லித்தியம் ஃபெரோபாஸ்கட் செல்லை பற்றி பார்க்க போகிறோம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5850 1950 mAh வரைக்கும் இருக்குது போட்டுருக்காங்க. மில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 8 மில்லியம்ஸு அண்டு வோல்டேஜ் இது வந்து போட்டிருக்காங்க. இது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட செல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர் வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆரஞ்சு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவும் போல் மிஷின் எடுத்து மேலே வச்சுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வைக்கிறேன். ஸோ இதோட மில்லியம்ஸ் வந்து பாருங்கள் 5.5 இருக்குது. வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.215 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 3.2 வோல்ட்டு 5.5 மில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் HX பிராண்ட் செல்லு. இது EV கிரேட் செல்லு. இது ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய HX பிராண்ட் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா 5.855 வந்து இருக்குது. அதாவது 5.8 மில்லியம்ஸ் இருக்குது. அண்ட் இதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.27 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா செல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா 5 மில்லியம்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் புது செல்ஸு. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க எல்லா செல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி காமிச்சிடும் இந்த மிஷின் மூலிமா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பர்பஸ்க்காக தான் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த மிஷினோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி IR அண்ட் வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பேட்டரி செய்யறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம செல் பண்ணுற செல்ஸு. இதில் DMAஸில் 2600 2900 HX பிராண்டில் ப்ளூ அண்டு ஆரஞ்சு இது எல்லாமே வந்து செல் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம மார்க்கெட் ஏற்றுறதுக்கு முன்னாடி IR அண்ட் வோல்டேஜ் செக் பண்ணி தான் கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் புது செல்லாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது இந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்படாது. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. பட் தேவைன்னா வாங்கி வச்சுக்கலாம். இந்த மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4000 வரும். 4000 வரும். இது யாருக்காச்சும் தேவைன்னா சொல்லுங்கள், ரெடி ஸ்டாக் இருக்குது, நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது அண்ட் பேலன்சர், லித்தியம் பேட்டரிக்கான எல்லா அக்சரிஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், BMS எல்லாமே இருக்குது. தேவை போகிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மிஷினை வச்சு தான் செக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது புது பேட்டரிக்கு. ஆனால் ஆல்ரெடி நம்ம கொடுக்கும்போதே எல்லாமே செக் பண்ணி தான் கொடுக்குறோம். ஒருவேளை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சு செக் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. புது செல் நம்ம பண்ணும்போது இதெல்லாம் அவ்வளோன்னு நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா வர செல் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் வருது அப்படின்றதுனால நீங்கள் அதை தனியாக செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நாங்களே செக் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ எங்கே நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழைய செல்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு டெட் கண்டிஷன் பேட்டரியிலேருந்து எடுத்த செல்லு இது. ஸோ இதை வந்து செக் பண்ணுறோம். இதில் எவ்வளோ மில்லியம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி டேமேஜ் ஆகி ஃபுல்லாக தேய்ச்சிருக்கு. இதுக்கு பதிலாக புது செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துரும். ஸோ அதுலேருந்து ஒன்று டெமோக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறதுக்காக. இதை வந்து நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதோட மில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 3.2 வோல்ட் இருக்குது இதில். ஓகேங்களா? இது நம்ம IR செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடணும். ஸோ இதோட நாமினல் வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.65. இந்த 65 வோல்ட் வரைக்கும் இதை சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் IR செக் பண்ணி பார்க்கணும். அப்போ எவ்வளோ வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு இந்த செல் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது ஆல்ரெடி வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இதில் 23 மில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது. இது அக்யூரேட்டான மில்லியம்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருந்தாலுமே இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் இன்னும் ஒரு சில செல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பழைய செல்ஸ்லாம் வந்து எடுத்து நம்ம எதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்க்குறோம் 3.2 வோல்ட் இருக்குது. 23 மில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் வந்து இருக்குது. இது எல்லாமே ஒரே பேட்டரியில் கேட்டினது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது எந்த செல்லு இது ட்ரோன் டெக் அப்படின்ற செல்லு. இது நிறைய பேட்டரியில் பார்த்துருப்பீங்க. கொமாக்கி அண்ட் ஒக்கினவா வண்டி எல்லாமே இந்த பேட்டரி தான் வந்து போட்டு பண்ணி தராங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 3 to 4 இயர்ஸ் ஆனதுனால அந்த செல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புது செல்லு போட்டு பண்ணேன். இதுவும் அதுலேருந்து கைட்டு வச்சுட்டு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக 2600 mAh. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். மில்லியம்ஸ் வந்து பாருங்கள் 62 இருக்குது. வோல்டேஜ் 3.5 வோல்ட் இருக்குது. ஸோ ஓகேங்களா? சொன்ன மாதிரி 3.6 வோல்ட் அப்படின்ட்டு தான் இந்த செல் ஒரு லித்தியம் அயன் செல்லோட நாமினல் வோல்டேஜ்.
அந்த வோல்டேஜில் வச்சு செக் பண்ணும்போது எவ்வளோ மில்லியோம்ஸ் காட்டுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணணும். இதில் வந்து வோல்டேஜ் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, அப்பயுமே 3.5 தான் இருக்குது. இதோட மில்லியோம்ஸ் பார்த்திங்கன்னா 63 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் கெப்பாசிட்டியே கிடையாது. இது ஃபுல்லாக போன செல் வேஸ்ட்டு, ஓகேங்களா. அடுத்து இன்னொரு செல்லையும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இதுலேயுமே சேம் வோல்டேஜ் 3.5 வோல்ட் தான். பட் இங்கே மில்லியோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 114 மில்லியோம்ஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதில் கெப்பாசிட்டி இருக்குது. அது ஒரு 1000 mAh அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லு வந்து வரும். ஸோ இதற்காக தான் இந்த ஐஆர் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ புதுசெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை செக் பண்ண வேண்டியது கிடையாது. செக் பண்ணாலும் அவ்வளோ செல்ஸ் வந்து டேமேஜ் வந்து வராது. ஸோ ஆல்ரெடி செக் பண்ணி தான் வருது அப்படின்றதுனால. இந்த மாதிரி பழைய பேக் ஏதாச்சும் நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் இருக்க செல்லோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மிஷின் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம அடுத்து செக் பண்ண போது இந்த எல்எஃப்பி செல்லு, இது ப்ளூ கலர். இது ஒரு பேட்டரி பேக்லேருந்து ரிமூவ் பண்ணுது. நல்லா தான் இருக்குது, வோல்டேஜ் எல்லாமே நல்லா இருக்குது. செல்லோட கண்டிஷன் நல்ல கண்டிஷன் தான். பட் தண்ணி போனதுனால டேமேஜ் ஆனது இது நம்ம செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த செல்லு வந்து வைக்கிறோம். 9.3 மில்லியோம்ஸ் இருக்குது. வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.1 வோல்ட் வந்து இருக்குது. அதாவது 3.2க்கு ஒரு 7 மில்லி வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது செல்லில் பார்த்தீங்கன்னா 5 to 8 மில்லியோம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்க்கும்போது 9 மில்லியோம்ஸ் தான் இருக்குது. இந்த செல்லுமே ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டியில் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை டோர் வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது இந்த சிமெண்ட் கலர் தான், ஆஷ் கலர் சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 மில்லியோம்ஸ் இருக்குது. 3.2 வோல்ட் இருக்குது. இந்த மாதிரி பழைய பேட்டரி பேக்கில் இருக்க செல்லு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. அதை செக் பண்ணி அதில் எது நல்ல செல்லு எது கெட்ட செல்லுன்னு பார்த்து பிரித்து ரெடி பண்ண போகிறீங்கன்னா அந்த ஐஆர் மிஷின் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா எவ்வளோ கம்மியான ஐஆர் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் எடுத்து நீங்கள் தனியாக ஒரு பேட்டரி பேக் பண்ணிங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு தூக்கி தூரம் போடலாம். இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாம். அதை வச்சு ஓரளவு நல்லா இருக்க செல்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். இதுக்காக இந்த ஐஆர் மிஷின் வந்து தேவைப்படுது. இந்த ஐஆர் மிஷினை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதையும் தவிர்த்து நிறைய விஷயங்களை இந்த மிஷினில் இருக்கலாம். ஸோ எனக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை கண்டிப்பாக வந்து என் வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக சொல்லணுன்றதுனால எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கின்னு இருக்கேன். ஸோ இந்த மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேலை இதில் தப்பாக சொல்லியிருக்கணும் இல்லை மாற்றி சொல்லியிருக்கணும் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் லித்தியம் பேட்டரிஸ் செய்கிறதுக்கான அக்சசரிஸ் அண்டு பிஎம்எஸ் செல்ஸு மிஷினரிஸ் ஏதாச்சும் தேவைன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ புரிஞ்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மிஷினரிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்.